சோ இப்ப ஹீட் ஸ்ட்ரோக் வந்து உடனடியா இப்ப ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டா ஏதாவது பண்ணணுமா? தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்ல என்ன ஆகுது அப்படின்னா, கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் சன்ல போய் நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறனால இந்த தெர்மோ ரெகுலேஷன் வந்து சரியா உடம்புல வந்து பண்ண முடியாது. இந்த தெர்மோ ரெகுலேஷன் சரியா பண்ண முடியாதனால என்ன ஆகுதுன்னா, இன்னொரு விதமான ஹீட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக். அது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விகரஸா எக்ஸசைஸ் பண்றவங்க, எஸ்பெஷலி அத்லெட்ஸ், மெட்டபாலிசம் அதிகமாகறனால உருவாகிற ஹீட்னால பிளஸ் அலாங் வித் அந்த சன் இதனால வர்றதுனால இவங்களுக்கு வந்து எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஐஸ் பேக்ஸ் வைக்கலாம். இப்போ ஐஸ் பேக்லாம் எதுவும் அவைலபிலிட்டி இல்லை, ஆனால் அந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கு அப்படின்னா டக்குன்னு ஒரு ரன்னிங் டேப் வாட்டர்லையோ கோல்டு வாட்டர்லையோ ஒரு டவலோ இல்லை ஏதோ ஒரு துணியவோ எல்லாம் இது பண்ணி அதை உடம்பு பூரா தொடச்சி விடலாம். மெயின் இதுக்கு வந்து பேரஸ்டமாலோ அந்த மாதிரி மருந்துகள் வந்து ஹெல்ப் பண்ணாது. கஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கார்பனேட்டட் வாட்டர்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் குளியல் எடுத்தால் உடம்பை வந்து நம்ம குளுமையாக பதிச்சுக்கலாம். டெய்லி 2 வேளை ஷவர், கோல்டு ஷவர் எடுத்துக்கலாம் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் பின்பற்றினாலே நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்கலாம். ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியே போகவே முடியாத அளவுக்கு வெயில் சுட்டரிச்சிட்டு இருக்கு. இந்த சம்மர்ல குறிப்பா மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான உடல்நல பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் ஸ்ட்ரோக், வெப்பவாதம். இந்த வெப்பவாதம் உயிரவே பறிக்கக்கூடிய அபாயம் உள்ள ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, அது ஏன் ஏற்படுது, யாருக்கெல்லாம் ஏற்படும், இதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறது எப்படி, வந்தா என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம நலம் நாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு டாக்டர் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஹீட் ஸ்ட்ரோக் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மக்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் எதனால ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு எதனால் ஆனது அப்படின்னா பல செல்களால் ஆனது. ஸோ செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் திசுக்களை உருவாக்குது. திசுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் உள்ளுறுப்புகள் ஆர்கன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒரு ஆர்கன் வந்து சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா பேசிக்காக என்னன்னா செல்கள் வந்து சரியாக வேலை செய்யணும். செல்கள் சரியாக வேலை செஞ்சாதான் உள்ளுறுப்புகள் வந்து சரியாக வேலை செய்யும். இது ஒன்று. நம்பர் 2 அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் எந்த மருத்துவரை நீங்க போய் பார்க்க போனாலும் உங்களை ஃபர்ஸ்ட் செக் பண்றது என்ன பார்ப்பாங்க அப்படின்னா வைட்டல் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைட்டல் சைன்ஸ் அப்படிங்கிறது பல்ஸ், பிபி, டெம்பரேச்சர். இந்த பல்ஸ், பிபி, டெம்பரேச்சர் தான் நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க வந்து உங்களை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் நீங்க மருத்துவரை போய் பார்ப்பீங்க. இந்த பல்ஸ், பிபி, டெம்பரேச்சரை வந்து நாங்க வைட்டல் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை வைட்டல் சைன்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு செல்லு வந்து நல்லபடியா வேலை செய்யணும், ஒரு உள்ளுறுப்பு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு சீரான ரத்த ஓட்டம், ஒரு சீரான தட்பவெப்பநிலை, உடல்நிலை, அதே மாதிரி ஒரு சீரான ஹார்ட் பீட் இருக்கணும். இந்த ஹார்ட் பீட், டெம்பரேச்சர் அண்ட் பிபி இது 3 நார்மலா இருந்தாலே ஒரு மனிதனுக்கு வந்து செல்கள் அதாவது உள்ளுறுப்புகள் நல்லபடியா வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணலாம். இப்ப ஹீட் ஸ்ட்ரோக்கு முன்னாடி தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம வந்து வெயில்ல போனாலோ இல்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணாலோ என்னன்னா நம்ம உடம்பே வந்து உடம்புல வெப்பம் அதிகரிக்கும். அந்த வெப்பத்தை சரி பண்றதுக்காக உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்வையை உண்டு பண்ணோம். உடம்புக்கு அந்த தோள்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணி உடம்பை வந்து குளிர்விக்கும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்ல என்ன ஆகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் சன்ல போய் நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறனால இந்த தெர்மோ ரெகுலேஷன் வந்து சரியா உடம்புல வந்து பண்ண முடியாது. இந்த தெர்மோ ரெகுலேஷன் சரியா பண்ண முடியாதனால என்ன ஆகுதுன்னா, அதாவது கோர் பாடி டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. உள்ளுறுப்புகளின் அந்த வெப்பநிலை வந்து நார்மலா நம்ம பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், ஒரு 37 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த உள்ளுறுப்புகளின் டெம்பரேச்சர் மோர் தென் 104 டிகிரி ஃபாரன்ஹீட், 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஆகுறதுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னு இதை நாங்க சொல்றோம். ஹைப்பர்தெர்மியா அப்படின்னு சொல்றோம். ஓகே டாக்டர். இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து குறிப்பிட்டு இந்த வயதினரை பாதிக்கும் அப்படின்னு ஏதாவது ஏஜ் குரூப் இருக்கா? இருக்கு. ஹீட் ஸ்ட்ரோக்ல வந்து 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து கிளாசிக்கல் ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது நான் எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். இது யார் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அதாவது 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இவங்களுக்குலாம் வரலாம்.
இது இல்லாம சில மருந்துகள் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கும். அது யார் யாரு அப்படின்னா டயோரெட்டிக்ஸ், அதாவது இந்த சிறுநீர் கடத்தி மருந்து எடுத்துக்கிறவங்க, இந்த டிப்ரெஷனுக்காக ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ஸ் எடுத்துக்கிறவங்க, அதே மாதிரி சில பிபி மெடிசின்ஸ், இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ் இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கிறவங்க, அதே மாதிரி மூட் ஸ்டெபிளைசர், லித்தியம் அப்படிங்கிற மெடிசின் எடுத்துக்கிறவங்களுக்குலாம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நான் எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் டு சன்லைட் அந்த ஹீட் வேவ்ல எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நம்ம உடம்புல உள்ள கோர் டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால வர்றது. இன்னொரு விதமான ஹீட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக். அது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விகரஸா எக்ஸசைஸ் பண்றவங்க, எஸ்பெஷலி அத்லெட்ஸ், ஏதாவது ஈவெண்ட்டுக்காக வெயில்ல வந்து ரன்னிங் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றவங்க, ரொம்ப ஸ்டெர்னஸ் எக்ஸசைஸ் பண்றவங்க, அவங்களுக்கு என்ன ஆகும்னா பாடியில மெட்டபாலிசம் அதிகமாகும். மெட்டபாலிசம் அதிகமாகறதுனால உருவாகிற ஹீட்னால பிளஸ் அலாங் வித் அந்த சன் இதனால வர்றதுனால இவங்களுக்கு வந்து எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஸோ இது பேசிக்கா வந்து சின்ன வயசு யங் அடல்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே டாக்டர். இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா இது ஹீட் ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்ன? பேசிக்காவே வந்து நான் முன்னாடியே சொன்னேன், வைட்டல் சைன்ஸ் வந்து பல்ஸ், பிபி, டெம்பரேச்சர் இஸ் வெரி காமன். ஒரு செல்லு நார்மலா வேலை செய்யணும்னா அப்படின்னு நம்ம இன்னர் கோர் டெம்பரேச்சர் வந்து 104 டிகிரி ஃபாரன்ஹீட், ஒரு 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகும்போது இந்த செல்கள்லாம் வந்து சரியா வேலை செய்ய முடியாது. இந்த செல்கள் சரியா வேலை செய்ய முடியாததுனால என்ன ஆகும் அப்படின்னா பெரிஃபரல் வாசோடைலட்டேஷன் சொல்லுவோம். அதாவது பெரிஃபரிஸ்ல உள்ள பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து விரிவடையும். இந்த விரிவடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டரி கொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் வி யூஸ்ட் டு கால் அஸ் ஹைப்போவோலமிக் ஷாக். அதாவது பிபி ரொம்ப டிராப் ஆயிரும். இந்த பிபி டிராப் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஹார்ட் வந்து வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேபிட் பல்ஸ், அதாவது ரொம்ப வேகமா ஹார்ட் துடிக்கும். ஹார்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 140, 150, 160 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் செல்கள் இருக்கு. ஸோ மூளையில உள்ள செல்கள்லாம் வந்து சரியா வேலை செய்யாம போனா ஸோ அவங்களுக்கு வந்து பார்வை திறன் வந்து கொஞ்சம் குறையும். கண் வந்து கொஞ்சம் பிளரிங் ஆஃப் விஷன் இருக்கும். ஸோ சில பேருக்கு மயக்கம் இருக்கும். ஸோ தலை சுற்றல் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. நம்ம ஒன்று கேட்டா அவங்க ஒன்று பேசுவாங்க. அவங்களால சரிவர நடக்க முடியாது. சில பேருக்கு வந்து ஒரு பக்கவாதம் மாதிரி ஒரு வீக்னஸ் வரலாம், மசில் வீக்னஸ். சில பேர் வந்து சுத்தமா நினைவே இல்லாம மயக்கம் போட்டும் விழுகலாம். ஸோ இதுல வந்து இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து சுத்தமா அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து எப்படி நம்ம டயக்னோஸ் பண்றதுன்னா பேசிக்கா ஒரு ஹிஸ்டரி தான். அதாவது கூட இருக்கிறவங்களோ இல்லை வீட்டில் உள்ளவங்க இல்லை இந்த மாதிரி வெயில்ல போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா பேசுறாரு, சரியா இல்லை, அவருக்கு அந்த படபடப்பு இருக்கு, அவங்க பிரீத்திங்லாம் பாத்தீங்கன்னா இந்த செல்களுக்கு நம்ம ரத்தம் தான் வந்து ஆக்சிஜன், இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறது. இந்த பிபி கம்மியாகிறதுனால அந்த செல்களுக்கு தேவையான எனர்ஜி, நியூட்ரிஷன் அந்த இதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால ஆக்சிஜன் இதெல்லாம் கிடைக்காததுனால காம்பன்சேட்டரி மெக்கானிசமா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வேகமா மூச்சு விட ஆரம்பிப்போம். தட் வி யூஸ்ட் டு கால் அஸ் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. வேகமா மூச்சு விடுவாங்க. ஆனா பிராணவாயு அளவு அவங்களுக்கு உடம்புல ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலும் சில பேருக்கு குமட்டல், வாந்தி வரலாம். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல என்ன ஆகும் அப்படின்னா தசை சிதைவு ஏற்பட்டு மயோகுளோபின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து ரத்தத்துல அதிகமாகும். இதனால ரப்டோமயோலைசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷனால சிறுநீரகம் பாதிப்படைஞ்சு யூரின் செக்ரீஷன், அதாவது யூரின் வர்றது வந்து கம்மியாகலாம். ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ். ஸோ பேசிக்கா வந்து ஒரு டாக்டர் உங்களை பார்த்தாருன்னா உங்களோட சிம்டம்ஸ் அசஸ் பண்ணிட்டு ஸோ வேற எதுவும் இன்ஃபெக்டிவ் காஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதை ஹீட் ஸ்ட்ரோக்னு டயக்னோஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கு வேண்டிய முதலுதவிகளை செய்யலாம். ஓகே டாக்டர். இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். டக்குன்னு ஒருத்தவங்க வந்து நார்மலா இருக்காங்க. திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு உயிரிழந்துட்டாங்கன்னா, அது மேக்ஸிமம் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற பாதிப்பும் இப்போ வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருந்தது. சோ இப்ப ஹீட் ஸ்ட்ரோக் வந்து உடனடியா இப்ப ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டா ஏதாவது பண்ணுமா? கண்டிப்பா பண்ணலாம். அவங்க வந்து ஒரு வெப்பமான இடத்துல இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அப்புறப்படுத்தி ஒரு குளுமையான இடத்துல அவங்கள படுக்க வைக்கலாம். ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி அவங்கள வந்து இது பண்ணலாம். ஐஸ் பேக்ஸ் வைக்கலாம். ஐஸ் பேக்ஸ் எங்கே வைக்கலாம்னா ஆர்ம் பிட்ஸ்ல வைக்கலாம், கழுத்துல வைக்கலாம். ஸோ அப்ப ஐஸ் பேக்லாம் எதுவும் அவைலபிலிட்டி இல்லை, ஆனா அந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கு அப்படின்னா டக்குன்னு ஒரு ரன்னிங் டேப் வாட்டர்லயோ கோல்டு வாட்டர்லயோ ஒரு டவலோ இல்லை ஏதோ ஒரு துணியவோ எல்லாம் இது பண்ணி அதை உடம்பு பூரம் தொடச்சு விடலாம். மெயின் இதுக்கு வந்து பேரஸ்டமாலோ அந்த மாதிரி மருந்துகள் வந்து ஹெல்ப் பண்ணாது.
மெயினா வந்து உடம்ப குளிர்விக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டா இருக்கணும். இந்த செல்கள் வந்து ரொம்ப ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம் சரியா வேலை செய்ய முடியாம இருக்கிறதுனால டியூ டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டைம்ல வந்து உள்ளுறுப்புகள் வந்து அதோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும். ஆர்கன் டேமேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டா கண்டிப்பா இதை காப்பாத்திடலாம். ஆர்கன் டேமேஜ் வந்துட்டா ஒரு சிலரை தான் நம்மளால காப்பாற்ற முடியும், ஒரு சிலரை காப்பாற்ற முடியாமையும் போகும். ஓகே டாக்டர். தென் வந்து இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வராம இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம்? சி இப்போ ஃபுட் உடம்ப இருக்கட்டும். வந்து நார்மலா வந்து சில பேர் வீட்ல ஏசி, ஏர் கண்டிஷனிங் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில வீட்ல ஏர் கண்டிஷனிங் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏர் கண்டிஷனிங் உள்ளவங்க ஏர் கண்டிஷனிங் ரூம்ல இது பண்ணலாம். காலையில ஒரு 12 மணிலேருந்து மாலை ஒரு 4 மணி வரையும் வெயில்ல போறத தவிர்க்கலாம் கூடுமான வரையும். ஸோ ரொம்ப ஸ்டெர்னஸ் எக்ஸசைஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த வெயில் காலத்துல அந்த ஹீட் வேவ் இருக்கும்போது பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். உடம்ப சரியா ஹைட்ரேட் பண்ணலாம். அதாவது லிக்விட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். டெண்டர் கோகோனட் வாட்டர், பட்டர் மில்க் ஜூஸ் இது மாதிரி நிறைய குடிக்கலாம். வேற வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து உடம்பு குளிர்விக்கிறதுக்காக தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக். இந்த மாதிரி ஏர் கண்டிஷனிங் வசதி இல்லாதவங்க வீட்டுல எந்த இடம் குளுமையானதா இருக்கோ அந்த இடத்துல மெயினா இருக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கா. ஸோ குட் ஹைட்ரேஷன். நம்ம வந்து ரொம்ப டைட்டான க்ளோத்ஸ் எல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் ஏரேட்டடான க்ளோத்ஸ், லூஸ் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம். ஸோ காட்டன் க்ளோத்ஸ் ப்ரெஃபரபிள். ஸோ ரொம்ப டைட்டான க்ளோத்ஸ் போடுறதுனால பாடியிலேருந்து இந்த ஹீட் வெளியில இதாகாது. அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே உடம்புலயே வச்சிருக்கிறதுனால அதனால பல பாதிப்புகள் வரலாம். இப்போ டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னா லிக்விட் கன்சப்ஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் கோயிங் சில்ட்ரன் மத்தியில எல்லாமே அதிகமா எனர்ஜி ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த பழக்கவழக்கம் வந்து அதிகமா இருக்கு. சோ லிக்விட் கன்சப்ஷன் அப்படிங்கிறப்போ வாட்டர், ஃப்ரெஷ் ஜூஸ், ஹெல்தி ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கா? இல்ல இந்த மாதிரி சோடாஸ் இல்ல கஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கார்பனேட்டட் வாட்டர்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கண்டிப்பா. ஸோ உடம்ப இது வந்து குளிர்விக்கிறதுக்கு டெண்டர் கோகோனட் வாட்டர், பட்டர் மில்க் ஜூஸ், எனி சார்ட் ஆஃப் ஜூஸ், எனி ஃப்ரூட் ஜூஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய இது சொல்லியிருப்பாங்க. ஸோ எண்ணெய் குளியல் அப்படின்னு. அது இந்த காலகட்டத்துல நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க. கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் குளியல் எடுத்தா உடம்ப வந்து நம்ம குளுமையா பதிச்சுக்கலாம். நீங்க கோயில்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சம்மர்ல வந்து கூழ் இதெல்லாம் ஊத்துவாங்க. கம்மங்கூழ், கேப்பக்கூழ் இதெல்லாம் ஊத்துவாங்க. ஸோ அதெல்லாம் பேசிக்கா அதோட அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அது உடம்ப குளிர்விக்கிறதுக்காக தான். ஸோ அதனாலதான் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ உடம்ப குளிர்விக்கக்கூடியது எல்லாமே எடுத்துக்கலாம். டெய்லி 2 வேளை ஷவர், கோல்டு ஷவர் எடுத்துக்கலாம். பச்சை தண்ணியில குளிக்கலாம் சம்மர் டைம்ல. தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ இதெல்லாம் பின்பற்றினாலே நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் வராம பாதுகாக்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க மருத்துவரை அணுகுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம அவங்கள வந்து நம்ம உயிரோட பாதுகாத்து கொண்டு வரலாம். ஓகே டாக்டர். இப்போ வந்து டெய்லி வாட்டர் கன்சப்ஷன் வந்து இவ்ளோ லிட்டர்ஸ் தான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும்ல, அது எவ்வளோ? இப்போ சம்மர்னா அது எக்ஸ்ட்ரா நம்ம குடிக்கணுமா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். யூ ஃபீல் thirsty, யூ கேன் ஹாவ் லிக்விட்ஸ், அவ்வளவுதான். இது வந்து இவ்வளவுதான் எடுத்துக்கணும், இவ்வளவுதான் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ உள்ள இது பாத்தீங்கன்னா உங்க தேவைக்கு, உங்க உடல் தேவைக்கு ஏத்த மாதிரி இது பண்ணிக்கலாம். சப்போஸ் நிறைய பேர் இந்த டயூரெட்டிக்ஸ்ன்னு சொல்ற சிறுநீர் கடத்தி மாத்திரை எல்லாம் நிறைய எடுத்துக்குவாங்க. அவங்க ஆல்ரெடி ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருப்பாங்க. சம்மர்ல வந்து அவங்க மருத்துவரை அணுகி கொஞ்சம் தண்ணி அளவு இந்த இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். யூஸ்வலா வந்து எதனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல மரணம் விளைவிக்குது அப்படின்னா, இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல வந்து இந்த செல்கள்லாம் சரியா வேலை செய்யாததுனால என்ன ஆகும்னா சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்னால டிஐசி அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். அது என்னன்னா டிசிமினேட்டட் இன்டர்வாஸ்குலர் கோயாகுலேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரத்த குழாயில ரத்தம் உறைதல், அங்கங்கே வந்து ரத்தம் பிளட் கிளாட்ஸ் ஆயிரும். அது பிளட் கிளாட்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா பிளட் சப்ளை டு த பர்டிகுலர் ஆர்கன், ஒவ்வொரு ஆர்கன்லயும் அந்த மாதிரி பிளட் சப்ளை கட் ஆகிறதுனால அந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் அதோட வேலைப்பாடை வந்து இழந்துரும். ஸோ ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம்ல எல்லா உறுப்புகளும் அதோட வேலைப்பாடை வந்து இழக்கிறதுனால மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னால தான் முக்கால்வாசி மரணம் நிகழ்விக்குது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல. ஓகே டாக்டர். தேங்க் யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் ரொம்பவே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ.